திரு செல்வம், பாஜக உள்பட தயாராகிறது 2026 பாஜக தலைமையில் ஒரு ஆட்சி அமையும் என்று உங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் சொல்றாரு. அதே போல திமுக வழக்கத்தை விட வேகமாக முனைப்பு காட்டுகிறது, வியூகத்தை வகுத்து வருகிறது. முன்கூட்டியே வகுக்கின்ற இந்த வியூகமும் வேகமும் எதை காட்டுகிறது? ஒரு அரசியல் நம்ம முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீதர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே வெற்றியை இலக்காக வைத்துதான் அரசியல் கட்சி நடத்துறாங்க. அது ஒரு பக்கம். அதில் நீங்க தலைப்பிலேயே கொடுத்தீங்க, உள்ளாட்சி நிர்வாகத்தை செம்மைப்படுத்தி தேர்தலுக்கு தயாராகும் திமுகன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் என்னன்னா, செம்மையா இல்லைங்கிறத நாம செம்மையா இல்லையோ அப்படிங்கிறத நீங்க ஒரு வகையில உணர்த்திருக்கீங்களோன்னு கூட நான் அப்படி பொருள் கொள்றேன். அது என்னுடைய உரிமை. அதனால ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நண்பர் அபிசுல்லா டாக்டர் அபிசுல்லா ரொம்ப சாதுரியமா அவர் கடந்து போனார் சில விஷயங்களை. இப்போ உள்ளாட்சி நிர்வாகத்துல மெஜாரிட்டி பெரும்பான்மைங்கும் போது பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன், திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா 55 மாமன்ற உறுப்பினர் இருக்கும் போது 55 உறுப்பினர்கள்ல ஒரு 4 பேர் தான் அதிமுக, மற்றவங்க எல்லாமே திமுக கூட்டணி. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த உள்ளாட்சி நிர்வாகம் எனக்கு ஏறக்குறைய ஒரு 2 ஆண்டு காலம் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. அத பல்வேறு கட்டங்கள்ல அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்கள் எல்லாம் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தி அதெல்லாம் பார்த்தாங்க, முடியல. அதுக்கு பிறகு இன்றைக்கு மேயரை ஏற்கனவே இருந்த மேயரை ராஜினாமா செய்ய வைத்து விட்டு இப்போ புதுதா இன்னைக்கு ஒரு மேயரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கிட்டி என்கிற ராமகிருஷ்ணன் ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா தேர்ந்தெடுத்தது கூட எப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா சாதாரணமா நடந்துடல. என்ன தேர்வு இல்ல, நாளைக்குதான் அதிகாரப்பூர்வமா நடக்குது. இது கட்சியினுடைய வேட்பாளர் அவர். அதை முடிஞ்சிருச்சுல. நீங்க அதை உங்களுக்கு தெரியாது, வேற யாருமே நாமினேஷனை ஃபைல் பண்ண மாட்டாங்க. நாம மானத்துக்காக சிரிக்கிறதுக்காக கூட பேசினா கூட வேற யாரும் நாமினேஷனை ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு அவர்களும் நகர்ப்புற நிர்வாகத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நேரு அவர்களும் 2 பேரும் உட்கார்ந்து 2 நாள் உட்கார்ந்து அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது எது காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, உள்ளாட்சி நிர்வாக பொறுப்பிலே இருக்கிறவர்கள் கட்டுப்பாடற்ற முறையில் மக்கள் விரோத போக்குகளிலே செயல்படுவதை அரசு உணர்ந்திருக்கிறது அல்லது திமுக உணர்ந்திருக்கிறது. திமுக உணர்ந்திருக்கிற காரணத்தால் என் கருத்தை சொல்ல விடுங்க டாக்டர், ஒரே ஒரு நிமிஷம். அதாவது திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள், உள்ளாட்சி நிர்வாகிகள், திமுகவின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அது மேயராக இருக்கட்டும் அல்லது நகராட்சி தலைவர், பேரூராட்சி தலைவர், ஊராட்சி தலைவர் போன்றவர்கள் எல்லோருமே பல்வேறு வகையிலே அவர்கள் அளவு கடந்து செலவு செய்து நிறைய செலவு செய்து பொறுப்புகளுக்கு வந்தவர்கள் அந்த பணத்தை என்ன பேச்சு? இப்ப நீங்க ஜெயிச்ச 4 எம்எல்ஏ அப்படிதான் ஜெயிச்சீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, மறுக்கிறீங்க. நான் மறுக்கிறேங்க. ஏதாவது குற்றச்சாட்டு வச்சா போற போக்குல விடக்கூடாது. குற்றச்சாட்டு தான் ஒரு குறைந்தபட்ச திமுகவுடைய கவுன்சிலர்கள் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த 3 மேயர்கள் விவகாரத்திலுமே ஏன் சரவணா ராஜினாமா பண்றாரு? அதுதான் நான் சொல்றேன், அதுதாங்க ஜனநாயகம். அது அவர் எப்படி ஜனநாயகம்னு எடுத்துக்கலாம். இல்ல அவர் முடிச்சிட்டோம், நம்ம அவர் நேரத்தை நான் முடிச்சு நானே வரேன். இல்ல முடிச்சிட்டோம், சேர்த்து பதில் சொல்லுங்க. அவர் உள்நோக்கத்தோடு ஆதாரம் இல்லாமல் பேசுவதை ஒரு ஆங்கரா நீங்க சொல்லக்கூடாது. அப்புறம் நானும் அவதூறு அள்ளி வீசுவேன். பாஜக அண்ணாமலை நிறைய காசு கலெக்ஷன் பண்ணிட்டாரு, அதுக்காக அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அனுப்புறாங்கன்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? எதிர்ப்பு தமிழக எதிர்க்கிறாங்கன்னா அண்ணாமலை எல்லார்கிட்டயும் ஊழல் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பணத்தை வாங்கிட்டாரு. சரி, அதை தாங்க முடியாம தமிழிசை எதிர்க்கிறாங்க. இன்னும் தலைப்புக்குள்ள வாங்க. கேளுங்க, நின்னுங்க. அதாவது இது என்னன்னு கேட்டா, உள்ளாட்சி நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கும் மக்களுடைய அதிருப்தியை சம்பாதித்திருப்பதாக அந்த கட்சியினுடைய தலைமையும் ஆட்சி தலைமையும் உணர்ந்திருக்கிற காரணத்தால் அதை செம்மைப்படுத்துவதற்கான முயற்சி, அங்கே இருக்கிற உள்கட்சி மோதல்களை எல்லாம் சரி செய்வதற்காக அவங்க பண்றாங்க. சரி, இப்போ தேர்தல் 2024 டிசம்பர்ல ஒரு பார்ட் நடக்கணும், ஒரு பகுதி நடந்தாகணும். அந்த ஒரு பகுதி நடத்துவாங்களா? அல்லது 2026 ஒரு பகுதி நடக்கணும். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள்ல ஒரு பார்ட் 2026. சரி, 2024 தேர்தலையே கூட அவங்களே கூட அசம்பிளியில ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு கூட அவங்க தள்ளி வச்சுட்டு ஒரேடியா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட உள்ளாட்சி தேர்தலை நடத்தலாம்.
அல்லது உள்ளாட்சி தேர்தலை நடத்தி அதுல புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து ஆளுங்கட்சியினுடைய அதிகாரம் அள்ளி குவிக்கிற வெள்ளி பணம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு உள்ளாட்சி நிர்வாக பொறுப்பிற்கு வந்த பிறகு மத்தியில நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க, அதையும் கவனத்தில் கொண்டுங்க. ஆட்சியில இருக்கிறவர்கள் அள்ளி பணத்தை குவிக்கிறாங்கன்னா இந்தியா முழுக்க பாஜக பணத்தை அள்ளி குவிக்கிறதாங்கிற ஒரு கேள்வி வரும். அது உணர்ந்து நீங்க தொடர்ந்து தொடருங்க. நான் மறுத்துட்டேன், நானே மறுத்துட்டேன். சும்மா என்ன வேணாலும் பேசலாம், அப்படியே பேசிட்டே போலாம். டாக்டர் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன், நீங்க அதுக்கு ஒரு பேசுங்க. அதுக்கு அதனால இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சமீபத்துல வர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட வெளிநாடு சுற்றுப்பயணத்திற்கு தயாராகி கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாசமே கூட அவங்க வெளிநாட்டுக்கு போறதா சொல்றாங்க. அதுக்கு முன்னாலேயே கூட அமைச்சரவையில் மாற்றம், மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கூட துணை முதலமைச்சர் ஆவார்கள் என்று கூட பேச்சு அடிபடுகிறது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளாட்சி நிர்வாகத்திலே மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டியவர்களை நிர்வாக பொறுப்பிற்கு கொண்டு வந்து மேயர்களாக, பேரூராட்சி தலைவராக, நகராட்சி தலைவராக, ஊராட்சி ஒன்றிய ரெண்டு பேர் தானே சார் மாத்திருக்காங்க. இப்ப நீங்க எல்லாத்தையும் சேர்த்து சொல்றீங்களே. நான் இன்னொன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து தேர்தலை நடத்தி, உள்ளாட்சி தேர்தலை நடத்தி அவருடைய கரத்தை அமைப்பு ரீதியாக வலுப்படுத்துவதற்கான முயற்சி ஒருவேளை கூட இருக்கு. இப்ப அது அவங்க கட்சி விஷயம் சார். இப்ப கூட திரு அண்ணாமலையை மாத்த போறாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லி அப்படி யாரோ சொல்றது அப்படி எடுத்துக்க முடியாது. நம்ம ஒரு அரங்கத்துல அது விவாதிக்கவும் முடியாது. இல்ல நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. இப்ப நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போறாருங்கிறீங்க, பிரதமர் தான் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு போறாரு. ஒரு முதலமைச்சரா பொறுப்புல இருக்கிறவங்க அரசு முறை பயணமோ இல்லது முதலீடு இருக்க போறது இயல்பு தானே. அது ஏன் விமர்சனத்துக்கு உள்ளாகுது? இல்ல நான் அதை விமர்சிக்கல. ஏன்னு கேட்டா, முதலமைச்சர் அவர்கள் ஒரு 30 நாள் ஒரு மாத காலம் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது இங்கே முதலமைச்சருடைய நிர்வாக பொறுப்புகளை, அவருடைய துறை சார்ந்த நிர்வாக பொறுப்புகளை கவனிப்பதற்கு ஒருவரை நியமித்தாக வேண்டிய கட்டாயம், அரசியல் கடமை இருக்கிறது, அரசியல் சட்ட கடமை. அப்ப நீங்க சொல்றது அது அரசியல் கடமை இருக்கு, சரிதானே? அது அதுக்கும் இப்ப இந்த தேர்தலை முன்கூட்டியே சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுவதற்கு என்ன இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நீங்க இந்த தலைப்பை கவனிச்சீங்கன்னா, மத்திய அரசை சமாளிக்கவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அந்த கேள்வி அங்கேருந்து வருது அப்படின்னா, கடந்த மாதம் போடப்பட்ட மத்திய நிதிநிலை அறிக்கையில கூட தமிழ்நாட்டிற்கான நிதியை கொடுக்கவில்லை, பாரபட்சம் காட்டப்படுகிறது என்று திமுக அனைத்து மாவட்ட தலைநகரங்களும் போராட்டம் நடத்தியிருக்கு. இப்போ 2 நாள் வெள்ளி சனியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுநர்கள் மாநாடு டெல்லியில் நடைபெற்றிருக்கு. பிரதமர் சொல்கிறாரு, ஆளுநர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு பாலமாக இருந்து செயலாற்ற வேண்டுங்கிறாரு. உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆளுநர்கள் மாவட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் போங்க, வளர்ச்சி திட்ட பணிகள்லாம் பாருங்கள், ஊக்கப்படுத்துங்க, மக்களுக்கு நம்பிக்கையை விட்டுங்கிறாங்க. ஒரு அரசு இங்கே நடந்துபட்டு கொண்டு இருக்கிறது. ஆளுநர் ஏன் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று வளர்ச்சி திட்ட பணிகளை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பேரல் கவர்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு மத்திய அரசு நினைக்குதா? அருமையாச்சு கேட்டீங்க. அதாவது ஒரு ஊராட்சி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு ஊராட்சியினுடைய நிர்வாகம் என்பது தனிப்பட்ட சுயாட்சி நிர்வாகம். அந்த ஊராட்சி நிர்வாகத்தை ஊராட்சி ஒன்றியம் கண்காணிக்கிறது. ஊராட்சி ஒன்றியத்தினுடைய ஆணையாளர் கண்காணிக்கிறார். ஊராட்சி ஒன்றியத்தை யார் கவனிக்க? ஜாயிண்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது உள்ளாட்சி வளர்ச்சி பிரிவை துணை இயக்குனர் இருக்காங்க, இயக்குனர் இருக்கிறாங்க. சரி, அது போல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கண்காணிக்கிறாங்க, அமைச்சர்கள் கண்காணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்க தலையிடுறதா நீங்க நினைக்காதீங்க. ஒரு ஆளுநர் அவர்கள் வந்து அரசியல் சட்டத்தினுடைய தலைமை பொறுப்புல இருக்கு. ஒரு மாநிலத்தினுடைய அரசியல் அமைப்பினுடைய தலைவர் யாருன்னா ஆளுநர் தான். கேள்வியை நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறது. அந்த முதலமைச்சர் இருக்கிறார், அமைச்சர்கள் இருக்கிறார்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கடந்து ஒரு ஆளுநர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் இங்க எங்க ஏற்பட்டிருக்கு? கண்டிப்பா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசியல் சட்டத்தினுடைய உச்ச அதிகாரம், உயர்ந்த அதிகாரம் பெற்றவர் முதல்ல வந்து ஆளுநர் தான். ஆளுநருடைய இன்னொன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது அரசியல் கடமை. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இவ்வளவு சொல்றாங்களே, ஒரு அமைச்சர்களுக்கு
அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு கேட்டா ஆளுநர் இருக்காரு. ஆமா, அது மட்டும்தான் இருக்குங்கிறாங்க. அதோட நீங்க நின்னுக்குங்க, இதெல்லாம் கவர்மெண்ட் நாங்க பாத்துக்கிறோம், ஆட்சி எப்படி நடத்தணும்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு தெரியும், உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஒரு விஷயம் கேளுங்க, ஜனாதிபதியே வந்து எதுக்கு கூப்பிடுறாரு? ஜனாதிபதி தானே வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட் செஷனை வந்து தொடங்கி வைக்கிறதே பாராளுமன்றத்துல. அததான் கேக்குறான், ஏன் புதிய பாராளுமன்றத்துக்கு ஏன் கூப்பிடலன்னு கேக்குறான். அது கேளுங்க சார், அதெல்லாம் இன்னொன்னு எதையாவது ஒண்ணு. அதே ஜனாதிபதி திரௌபதி முர்மு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது தேர்தலில் நிக்கும் போது நீங்க காங்கிரஸ் ஆதரிச்சீங்களா? மாநில அரசுடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கு, மாநில அரசுடைய செயல்பாடுகள் மீது மதிப்பீடு செய்து உள்துறைக்கு அறிக்கை அனுப்புகிற உரிமையும் அரசியல் சட்ட கடமையும் ஆளுநருக்கு இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு மாற்று ஆட்சியை நடத்துவதற்கு முயற்சிக்க கூடாது அப்படிங்கிறதுதான் மக்களாட்சியை விரும்புகிறவர்கள், ஜனநாயகத்தை விரும்புவதுடைய தொடர் பொருளாக இருக்கு. இருங்க, ஒரு செய்தி மட்டும் அனுமதிங்க, நேரம் இருக்கு, நீ அடுத்த சுற்றுல கூட சொல்லலாம். ஒரு செய்தி ஒன்று பண்ணிடுறேன். அதாவது 1976 ஜனவரி மாசம் 29ஆம் தேதி மரியாதைக்குரிய அன்றைய ஆளுநர் ஷா அவர்கள் வந்து டாக்டர் கலைஞருடைய தலைமையில ஒரு நிகழ்ச்சியில பேசும் பொழுது, இப்படிப்பட்ட திறமையான முதலமைச்சர் இல்லை, இவரை போன்ற நல்லவர்கள் இல்லை, நல்ல நிர்வாகம் தரக்கூடியவர்கள் இல்லை என்று சொன்னார். ஆனால் 1976 ஜனவரி 30ஆம் தேதி இந்த அரசு, மாநில அரசு, திமுக அரசு கலைப்பதற்கு அதே ஆளுநர் தான் கையெழுத்து போட்டு அனுப்பினாரு. அன்றைய இந்திரா காந்தி அம்மையாருடைய அரசு, காங்கிரஸ் அரசு, திமுக அரசு. சரி சரி, அதுக்கு இன்றைய தலைப்புக்கு என்ன சார் தொடர்பு படுத்துறீங்க எனக்கு புரியல. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். அண்ணா அதெல்லாம் 76 சொன்னாரு. 2023 சந்திரசூட் தலைமையிலான உச்சநீதிமன்ற பெஞ்சு ஆளுநர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்றத ரொம்ப தெளிவா சொல்லிச்சு. இவங்க சொல்ற மாதிரி பெருசா இல்ல, டிட்டுலர் ஹெட், சம்பிரதாய தலைவர்கள், ஆனா அதிகாரம் முதல்வர் கிட்ட தான் இருக்குன்ற ஜட்மெண்ட்டை கொடுத்தாச்சு. ரெண்டாவது, இப்போ ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்கு, கேரளா கவர்மெண்ட் ஃபைல் பண்ணதுல இந்த ஆளுநர்கள்லாம் உட்காந்துட்டு சட்டமன்றம் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களை மடைமாற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்புறது ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்ற ஒரு பெட்டிஷனை போடும்போது அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு ஆளுநர்களுடைய அதிகாரங்கள் என்ன, இந்த மாதிரி விவகாரங்களில் எப்படி அவங்க செயல் பண்ணோன்றதை நாங்க கைட்லைன்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கு. எங்கேயுமே நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, உள்ள பூந்து விளையாடுங்கலாம் இல்ல. இப்ப 5 வருஷம் கழிச்சு ஆர்.என். ரவியா வந்து ஓட்டு கேட்க போறாரு. ஆர்.என். ரவியா வந்து இல்ல ஓட்டு போடுங்க போடாருன்னு, அவர் எங்க ஓடி போறாருன்னு தெரியாது, ஆட்சி கலைஞ்சா எங்க இருப்பாருன்னு தெரியாது, பாஜக ஆட்சி கலைஞ்சா அவர் கவர்னர் கிடையாது, பீகார்ல போய் என்ன வேலை பார்ப்பாரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்க போறாரு. அவருக்கு இந்த மண்ணில் என்ன சார் வேலை? அவருக்கு இந்த மண்ணில் என்ன வேலை? வந்தோமா, அந்த பங்களால உட்காந்தோமா, கோப்புகளை கொடுக்குறோமா, கையெழுத்து போட்டோமா, சட்டத்துக்கு புறம்பா இருக்கா, யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புறோமா, அதுதான் வேலை. ஆளுநர்களை வச்சு பேரலல் கவர்மெண்ட்டை நடத்தக்கூடிய இடத்தை பயிற்சி இடமாக தமிழ்நாட்டை நீங்க மாத்த நினைச்சீங்கன்னா பல விபரீதங்களை ஒன்றிய பாஜக தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, ஆளுநர்கள் தலையீடு என்பது மேற்கு வங்கத்துக்கு போயிருக்கு, பஞ்சாப் போயிருக்கு, ஜார்க்கண்ட் போயிருக்கு, கேரளா போயிருக்கு, ரெண்டு பேருமே அமைதியாக தேர்தலுக்கு தயாராகி. திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் தலைமையிலே கூட ஒரு அணி அமையலாம். அதுதான் வர்றேன். அதாவது இப்ப இன்றைக்கு இருக்க 4 முனை போட்டி இருந்துச்சுல்ல, பாஜக தலைமையில ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி, திமுக தலைமையில ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி நேற்று வரைக்கும் தெரிவிச்சிருக்காங்க தனிச்சுதான் அப்படின்னு. விஜய் வர்றாருன்னா அப்ப 5 முனை போட்டி இல்ல, யாரையோ ஒருத்தரை இல்ல பாஜக கூட்டணியில சேர்க்கிறீங்க, அது விஜயா அல்லது சீமானையா அல்லது இவங்க 2 பேரையுமா அப்படிங்கிற கேள்வி. வேற ஒண்ணு இல்லைன்னா பேசுங்க. நாங்க வந்து 18% வாக்குகளை எங்களுடைய அணி பெற்று இருக்கிறது. 82 லட்சம். 14லயும் அதான் பெற்றீங்க, 24லயும் அதான் பெற்றீங்க.
கொஞ்சம் பாண்டியன் சார் ப்ளீஸ் சார். அதாவது நாங்க வந்து 82 லட்சம் வாக்குகளை இப்போ நாங்க பெற்றிருக்கோம். 18.2% வாக்குகள் பெற்றிருக்கோம் கூட்டணி. நாங்க ஆமா அதான் எங்க கூட்டணி பாஜக மட்டும், பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 11%, கூட்டணி சேர்த்து 18% வாக்குகள் பெற்றிருக்கோம். இன்னும் ஒரு 6-7% வாக்குகள் கிடைக்குமானால் நாங்க 2026ல நாங்க ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற இடத்துல எங்க அணி இருக்கும் சார். அதெல்லாம் சரிதான் சார், உங்க நம்பிக்கை சார், எல்லா கட்சியோட நம்பிக்கை. பாண்டியன் சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, 5 முனை இருக்கிற இடத்துல ஒரு கட்சியை வந்து எந்த கட்சியை நீங்க சேர்க்க போறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதிமுக கூட்டணியிலே பாஜக போப்புதா அல்லது வேறு இன்னொரு அணி இருக்குல்ல, அவங்கள உங்க அணியில சேர்க்க போறீங்களா அப்படிங்கிற கேக்குறாரு. நாளைய யுத்தகலத்திற்கு வியூகம் எப்படி அமைப்போங்கிறது இன்னைக்கே பேசினா அது நியாயம் கிடையாது சார். சொல்லிட்டீங்க சார், 4 முனை போட்டின்னு சொல்லிட்டீங்க. சரி, அது யாரு? சரி, தொடருங்க. அதனால சரி 7% வாக்குகளை தரக்கூடிய அளவிற்கு ஒரு கட்சியோட கூட்டணி அமைப்பு. சரி.